கோடி செலவிலான 10 படுக்கை வசதிகள் கொண்ட டயாலிசிஸ் பிரிவு ஒன்றும் இந்த மருத்துவமனையில் தொடங்கி வைக்கப்பட்டது. 2022 ஆகஸ்ட் திங்கள் 13ஆம் தேதி 2.25 கோடி செலவில் 4 தனி அரங்கங்கள் கொண்ட அறுவை சிகிச்சை மையம் ஒன்றும் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்பட்டது. அதே நாளில் 1,28,00,000 மதிப்பீட்டில் ஒரு ஆக்சிஜன் உற்பத்தி கூடம் ஒன்றும் தொடங்கி வைக்கப்பட்டது. 1 கோடி ரூபாய் செலவில் ஒரு RT-PCR அலுவலகம் ஒன்றும் ஆய்வகம் ஒன்றும் இங்கே தொடங்கி வைக்கப்பட்டது. இப்படி பல்வேறு வசதிகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் படிப்படியாக தொடங்கி வைத்து இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை ஒரு உலக தரத்துக்கூடிய மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்துவதற்கு நடவடிக்கை எடுத்தார்கள். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் 71,81,00,000 மதிப்பீட்டில் ஒரு புதிய 3 தளங்களுடன் கூடிய கட்டிடத்தை கட்டுவதற்கு 2023 மார்ச் திங்கள் 8ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார்கள். அதனுடைய தொடர்ச்சியாக மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இந்த மருத்துவமனையை மேலும் தரம் உயர்த்தி வடசென்னை வளர்ச்சி என்கின்ற வகையில் பல்வேறு திட்டங்களை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக தொடங்கி வைத்துக் கொண்டிருக்கிற நிலையில் மருத்துவ கட்டமைப்பையும் மேம்படுத்துகிற வகையில் 2024 மார்ச் திங்கள் 7ஆம் தேதி 54,82,00,000 செலவில் மீண்டும் புதிய கட்டுமான பணிகளுக்காக அது 4, 5, 6 ஆகிய தளங்களை கட்டுவதற்கு இன்றைக்கு நிதி ஒதுக்கீடு செய்து அந்த பணிகளை தொடங்கினார்கள். அந்த வகையில் இன்றைக்கு இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை 109,89,00,000 மதிப்பீட்டில் புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகளும், மருத்துவ உபகரணங்களை பொறுத்தவரை 100,91,00,000 மதிப்பீட்டிலும், மழைநீர் வடிகால்வாய் மற்றும் நீரூற்று நிலையம் போன்ற பல்வேறு பணிகளுக்கு 2,98,00,000 மதிப்பீட்டிலும் ஆக மொத்தம் 213,78,00,000 மதிப்பீட்டில் இந்த மருத்துவமனையின் புதிய கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டிருக்கிறது, தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முடியும் தருவாயிலும் இருந்து கொண்டிருக்கிறது. 100 படுக்கைகள் கொண்ட இந்த மருத்துவமனை மாண்புமிகு முதல்வர் அவர்களால் 300 படுக்கைகள் என்கின்ற வகையில் தரம் உயர்த்தப்பட்டது. இந்த புதிய கட்டிட வசதிகள் 7 தளங்களும் இன்றைக்கு கட்டி முடிக்கப்பட்டதற்கு பிறகு இந்த கட்டிடத்தை பொறுத்தவரை புதிதாக ஒரு 560 படுக்கை வசதிகள் புதிதாக ஏற்படுத்தப்படவிருக்கிறது. ஏற்கனவே 300 படுக்கை வசதிகள் என்கின்ற வகையில் மேம்படுத்தப்பட்ட மருத்துவமனை இப்பொழுது 860 படுக்கை வசதிகள் கொண்ட ஒரு பிரம்மாண்டமான படுக்கை மருத்துவமனையாக இன்றைக்கு தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு 102 மருத்துவர்கள், 236 செவிலியர்கள், 79 மருத்துவம் சாரா பணியாளர்கள், 20 அமைச்சு பணியாளர்கள், 126 பன்னோக்கு மருத்துவமனை பணியாளர்கள் மற்றும் 240 தூய்மை பணியாளர்கள் நியமனம் மிக விரைவில் நியமிக்கப்படவிருக்கிறது. அதற்கான பணிகளை நம்முடைய துறையின் செயலாளர், நிதித்துறை செயலாளர் போன்றவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒரு இவ்வளவு புதிய பணியாளர்களோடு இந்த மருத்துவமனை வருகிற 28ஆம் தேதி பிப்ரவரி 28ஆம் தேதி மக்களின் பயன்பாட்டிற்காக தொடங்கி வைக்கப்படவிருக்கிறது. ஒரு 100 படுக்கைகளுடன் 86ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த மருத்துவமனை இப்போது 860 படுக்கைகள் கொண்ட ஒரு பிரம்மாண்ட மருத்துவ கட்டமைப்பை பெற்றிருக்கிறது. இந்த மருத்துவமனையை பொறுத்தவரை புதிதாக இது தொடங்கப்பட்டதற்கு பிறகு இதில் குளிரூட்டப்பட்ட தனி அறைகள், 5 நவீன மின்தூக்கிகள், மத்திய நுண்கிருமி நீக்க நிலையம், நவீன சலவையகம், மத்திய மருந்தகம், மத்திய ஆய்வகம், உதவி மையம், வழிகாட்டி தகவல் சிற்றுண்டியகம், காத்திருப்பு அறை, 24 மணி நேர தூய்மை பணி என்று ஏராளமான புதிய கட்டமைப்புகளை பெறவிருக்கிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மருத்துவ கட்டமைப்பை உலக தரத்திற்கு உயர்த்தி கொண்டிருந்தாலும் வடசென்னை வளர்ச்சி என்கின்ற வகையில் மாண்புமிகு நம்முடைய இந்து அறநிலையத்துறை அமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்றிருக்கிற சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் பல்வேறு வகைகளில் நிதி ஆதாரத்தை தந்து இன்றைக்கு சென்னையின் முகத்தை மாற்றுகிற பணிக்கு இன்றைக்கு வளர்ச்சி குழுமம் பெரிய அளவில் உறுதுணையாக இருந்து கொண்டிருக்கிறது. பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் பல்வேறு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்தாலும் நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணிகளை எல்லாம் முடிப்பதற்கு வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நூற்றுக்கணக்கான கோடி ரூபாயை தந்து பூங்காக்கள் உருவாக்குவது, விளையாட்டுத் திடல்களை உருவாக்குவது, புதிய வசதிகளை, அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தருவது என்கின்ற வகையில் நிதி ஆதாரத்தை சென்னை முழுக்க 22 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் வளர்ச்சி குழுமம் தந்து கொண்டிருக்கிறது. என்றாலும் இந்த வடசென்னை வளர்ச்சிக்கு வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் மிகப்பெரிய அளவில் இன்றைக்கு நிதி ஆதாரத்தை தந்து பெரிய அளவிலான பணிகளை எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பை உயர்த்துவதற்கு அரசு நிர்வாகத்தோடு இணைந்து வளர்ச்சி குழுமமும் இன்றைக்கு 84,17 லட்சம் ரூபாயை இன்றைக்கு பெருநகர சென்னை வளர்ச்சி குழுமத்தின் சார்பில் நிதி ஆதாரத்தை தந்திருக்கிறார்கள்.